என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையிலே எல்லாரும் பார்க்கிறார்கள், அதை பயில்கிறார்கள். அன்று முழுவதும் அவர்களுக்கு அவர்களுடைய வேலைகளில் எந்த தங்கு தடையுமின்றி செல்வதற்கு இது உபயோகப்படும். மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் தங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்களை கவனத்துடன் பார்த்து அதை மனதில் வாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. அந்த நிலை இன்றைக்கு பாருங்கள், ஓசூரிலிருந்து மனுஸ்மிதா 11, மனிஷா 11 வயது, வித்யாஸ்ரீ 12 வயது ஓசூர் பப்ளிக் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அங்கே உள்ள ஆசிரியர் நீதிராஜன் அந்த குழந்தைகளை 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவர் பழக்கி கொண்டிருக்கின்றார். இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கலையை புகுத்த வேண்டும் என்று சொன்னால் மிக கஷ்டம். அதை பாருங்கள், ஜார்ஜ் அண்ட் வர்கீஸ் என்பவர்கள் கிறிஸ்தவ தலைமை ஆசிரியர். எல்லோரும் சில மதத்தினர்கள் இதை ஒரு மதமாக கருதுகிறார்கள். ஆனால் வர்கீஸ் அப்படி நினைக்கவில்லை. தலைமை ஆசிரியர் அதன் தாளாளர் முத்துக்குமாரன் இவர்களுடைய ஒத்துழைப்பின்றி அத்தனை மாணவர்களுக்கும் யோகாசனம் சொல்லிக் கொடுக்க முடியாது. பள்ளிக்கூடத்திலிருந்தே சம்பளம் கொடுத்து ஒரு யோகா மாஸ்டரை வைத்து நடத்தி மாணவர்களை அற்புதமாக பழக்க வைத்து இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஹலாசனம், அற்புதமான ஆசனம், இது ஒன்றை செய்துவிட்டே நாம் போய்கொண்டே இருக்கலாம். அது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆசனம் ஹலாசனம். ஹலம் என்றால் ஏர் நிலத்தை உழுதால்தான் அங்கே நன்றாக விளையும். அதுபோன்று இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டால் நோய் என்பதே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும், சுறுசுறுப்பு வந்துவிடும், நினைவாற்றல் பெருகிவிடும், நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் கிடைத்து விடுகிறது. என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது ஹலாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். காலை நீட்டி மெதுவாக செய்யணும், வேகமாக செய்யாமல். தூங்கு காலை ரெண்டியா அப். இது இந்த நிலை ஏர் போன்று இருக்கின்ற காரணத்தினால் நமது முனிவர்கள் ஏராசனம், ஹலாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கால் முட்டு மடங்கப்படாது. காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க, கால் முட்டை நிமித்திடணும். அப்படி முதுகில் வேணால் கையை வைத்து கொள்ளலாம். கொஞ்ச நாளைக்கு முதுகில் கை வை. முட்டு நிமிரு. மெதுவாக இறக்குங்க. காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டணும். இங்கே எந்திரிச்சு வாங்க. ஆசனம் பண்ணுறதுக்கு மூக்கு தோட்டத்தை பார்த்தா அடைச்சிருக்கோம். இதை போட்டு எடுத்த உடனே 2 மூக்கு திறந்துடும். ஈசனோ போலியோ, மூக்கடைப்பு, நீண்ட நாள் சளித்தொல்லைகள், இந்த கன்னத்தில் நீர் தங்கிறது, அடுக்கு தும்மல், இதெல்லாம் இந்த உள்ள மூளைக்குள்ளே கூட நரம்பெல்லாம் இழுக்கப்படுகிறது. மூளைக்குள்ளே போய் நரம்பு போய் எப்படி இழுக்கிறது? அதெல்லாம் மூளை சரியாக வேலை செய்யக்கூடிய, மூளையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கட்டி வந்துட்டு மூளையில் கேன்சர் வந்துட்டுவாங்க. இந்த ஆசனத்தை செய்தால் அங்கே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். போடுங்கள் ஹலாசனம். அப், தூங்க. முதுகிலே கையை வைத்து கொண்டு காலை சற்று விரைப்பாக வைக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு தரையிலே கால் வைக்க முடியாது. ஒரு ஸ்டூலை வைத்து கொண்டு அதில் கூட காலை வைக்கலாம். தரையில் காலை வச்சாலும் ஸ்டூலில் காலை வச்சாலும் ஒரே பலன்தான். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஸ்டூலை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஸ்டூலை வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே கொண்டு போகலாம். எடுப்பிலே சில பேருக்கு தலையை கொண்டாட முடியாது. இந்த பிள்ளைகளை ரொம்ப போட்டு வதக்கி அற்புதமாக நீதிராஜன் கொண்டாந்துருக்கிறாரு. மெதுவாக இறக்குங்கள்.
நீண்ட மூச்சு வாங்க, மூச்சு இழுக்கணும். எழுந்து உட்காருங்க. பத்மாசனத்தை முன்னால் போகிற உங்கள் இடத்துல உட்காருங்க. எழுந்துருச்சு போங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளித்தாளாளர்களே, எல்லா பள்ளிகளிலும் இந்த யோகக்கலையை கொண்டு வந்து இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகுமே. ஆனால் நிச்சயமாக அந்த பள்ளி மாணவர்கள் பள்ளி இறுதித் தேர்வாகட்டும், +2 ஆகட்டும், அவர்கள் நிச்சயமாக எல்லாருமே அரசாங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் செய்வார்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மெடிக்கல் காலேஜில் உள்ள படிக்கும் மாணவர்கள் எல்லோருமே செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் முன்பு ஒன்று கிடையாது. பாடத்திட்டங்கள் எல்லாம் நிறைய மாணவர்களுக்கு சுமை இருக்கின்றது. அந்த சுமையை அவர்கள் படித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு மனோதிடம், மனோ வலிமை, உடல் ஆரோக்கியம் இத்தனையும் வேண்டும். இத்தனையும் எங்கே போய் மருந்து கடையில் கிடைக்குமா? கிடைக்காது. செலவில்லாத இந்த யோகாசனங்களை பழகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை பழகி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.